ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமும் ஆமே. அல்லேலூயா. வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமாமே. தேவ பிள்ளையே, வெளிச்சம் இன்பம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமே, 100% உண்மைதான் பிரதர். ஆனா என் வாழ்க்கை இருளா இருக்கு, என் வாழ்க்கையில இருள் சூழ்ந்து கொண்டிருக்கு. கலங்கி கொண்டிருக்கீங்களா? பாவம் என்ற இருள், சாபம் என்ற இருள், அக்கிரம் என்ற இருள், வியாதி என்ற இருள், இழப்பு என்ற இருள், இப்படி பலவிதமான இருள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து அந்த வெளிச்சத்தில் உண்டாகிற இன்பத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை, வாழ்வை இன்னைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளைகள், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். 2வது வசனம் எப்படி இருக்குன்னாக்கா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளா இருந்துச்சான். ஒழுங்கின்மையான வெறுமையான இருளா அந்த பூமி அப்படியே விட்டுடல. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அல்லேலூயா. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். தெய்வ பிள்ளைல, வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்துட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வெளிச்சம் நல்லது, அந்த வெளிச்சத்தை தான் உனக்கு இன்பம் உண்டாகும். ஒருவேளை இது தீமையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இருள் சூழ்ந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவன் வெளிச்சத்தையும் இருளாய் வெவ்வேறாக பிரித்தது போல உங்க இருளான வாழ்க்கையிலிருந்து உங்களை வேறு பிரித்து, இருளான வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து, அந்த வெளிச்சம் எப்படி மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, இன்பத்தை கொடுக்கிறதோ உங்களுக்கு இன்பத்தை அவர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க தேவப்பிள்ளையில? இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கையில இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கை வார்த்தை என்னன்னா, உன் இருளை நான் வெளிச்சமாய் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆதியில சிருஷ்டிக்கும் போது அப்படின்னு அவ தான் பிள்ளைங்களுக்கு, தான் ஜனத்துக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எவ்வளவு அழகா நடத்துகிறார். யாத்திராகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களுக்கு வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டமான ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஜனம், முறுமுறுத்த ஜனம். ஆனா அந்த ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் விடுவித்து கொண்டு வந்துட்ட பிறகு அவளை வழி நடத்தும் போது ஆண்டவர் எப்படி செய்கிறார் பாருங்க. அவங்களுக்கு அந்த உஷ்டம் வந்து தாக்கக்கூடாதுன்னு மேக ஸ்தம்பத்தையும் அவளுக்கு வழி நடத்தணும், அவளை வழி காட்டணும், இந்த வழியில தான் சரியா போகணும்னு சொல்லி அங்க இருளை வெளிச்சமாக்குவதற்காக அக்கினி ஸ்தம்பத்தினால அவருக்கு முன்னாடி போகிறாரு. அல்லேலூயா. அம்மா, ஐயா, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்க வாழ்க்கை இருள் சூழ்ந்திருக்கா, அவர் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன்பாக சென்று உங்க இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அழகா அற்புதமா மேக ஸ்தம்பத்தினால் அக்கினி ஸ்தம்பத்தினால் நடத்துவார்னா உங்களை கைவிட்டுவாரா? உங்களை கைவிட மாட்டார். ஆமென். உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து உங்களுக்கு இன்பத்தை கொடுக்க உண்மையில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை, அவர்களை வழிநடத்த பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. ஆமென். ஏன் அவங்களுக்கு அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் கொடுத்தாருன்னா, அவர்கள் மேல் அவர் மிகுந்த மன உருக்கத்தின்படி, அவர்கள் மேல் வைத்த மன உருக்கம், அவருக்கு மேல மனதுருகினார். அதனால்தான் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து மேகத்தை கொடுத்து அர்ப்பணமா நடத்தினார். இன்னைக்கு இயேசு உங்க மேல மனதுருகிறார். அவர் உங்களுக்கு மனம் இறங்கி உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து அந்த வெளிச்சத்தில் இருக்கிற இன்பத்தை, சந்தோஷத்தை, ஆமென், மகிழ்ச்சியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, வெளிச்சம் இன்பம் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த இன்பத்தை காணட்டும். எவ்வளோ நாள் என் வாழ்க்கை இப்படி துன்பமாகவே இருக்கும், துக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பேண்ணா, இருளிலே வாழ்ந்து கொண்டிருப்பாங்கண்ணா, இன்னைக்கு வெளிச்சத்தை கொடுங்கப்பா. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களெல்லாம் உலகத்துக்கு வெளிச்சமாகி வைத்திருக்கிறீரப்பா. பிசாசு அந்த வெளிச்சத்தை திருடியிருப்பானா, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே வெளிச்சம் உண்டாகட்டும்.
இன்பத்தை இங்க பார்க்கட்டும், மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை பார்க்கட்டாம்ப்பா. அன்னைக்கு சிறுவேல் ஜனங்களை நடத்தின ஆண்டவர் எங்களையும் நடத்துங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நடத்துங்கப்பா. இந்த நாள் முதல் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பாக ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவரே உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறார். தைரியமா போங்க. God bless you.